தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனை பற்றி கிடையாது. பொதுவாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனை பற்றியும் ஒரு லைட்டான பார்வையும், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ குறிப்பாக எதற்காகனா 100% அதாவது உங்களுக்கு லாஸே ஆகாத ஒரு அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க. அந்த 2000 ரூபா பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு திரும்ப வந்தே தீரும். லாஸ்ன்ற பேச்சுக்கே கிடையாது. 2000 அல்லது அதுக்கு மேற்பட்டு எவ்வளோ நாள் போகுதோ, எத்தனை ஆப் எவ்வளோ நாள் போகுதோ அவ்வளோவும் பார்த்திங்கன்னா 2000, 3000, 4000, 5000 உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். லாஸ் பார்த்திங்கன்னா 0%. சரிங்களா? 0 ரூபா. அதாவது பார்த்திங்கன்னா 1 ரூபா கூட உங்களுக்கு லாஸு, ஒரு பைசா கூட உங்களுக்கு லாஸே ஆகாது. 100% இன்சூரன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எதுலேயோ இன்சூரன்ஸை பார்த்துருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் மணி ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸில் பார்த்திங்கன்னா தடவையாக நம்ம தான் பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றத பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வரோம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு இதுவே கிடையாது, கான்செப்டே கிடையாது. அதை தடவையாக நம்ம தான் கொண்டுட்டு வரோம். சரி, இது என்ன கான்செப்ட்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு லாஸே இல்லாத திரும்ப, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 2000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதே 2000 அதுக்கு மேற்பட்டு அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று லாஸ் ஆனால் 2000 வந்துடும். அப்படி இல்லைன்னா லாபம் வந்தால் 2000, 3000, 4000, 5000 உங்களுக்கு லாபம் பார்த்திங்கன்னா பெருகிட்டு போகுமே தவிர நஷ்டன்றது கிடையவே கிடையாது. 100% இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் இது பார்த்திங்கன்னா விதிமுறைகள் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. என்ன விதிமுறைகள் பார்த்திங்கன்னா, போடும்போதே பார்த்திங்கன்னா 4 அல்லது 5 அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா போடணும். சூஸிங் பார்த்திங்கன்னா நான் தான் பண்ணுவேன். அந்த எந்த ஆப் பார்த்திங்கன்னா போடணுமோ அந்த 4, குறைஞ்சபட்சம் 4, அதிகபட்சம் 5, அந்த 5 அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா சூஸ் நான் தான் பண்ணுவேன். முதலீடு பார்த்திங்கன்னா 1500லேருந்து 2500 ரூபாக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆப், ஒரு ஆப் 800 ரூபா இருக்கும், ஒரு ஆப் 400 ரூபா தான் இருக்கும். அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு தான் சொல்ல முடியாது. இப்போது ஒரு 4 அப்ளிகேஷன்ஸில் பார்த்திங்கன்னா 4 அல்லது உதாரணத்துக்கு 4 வைங்களேன். ஒரு ஆப் 500 ரூபா வச்சுக்கிங்க. 4 அப்ளிகேஷன் வச்சுக்கிறோம். 4 ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நீங்களே ரேண்டமாக பண்ணும்போது சில நேரங்களில் பக்காவாக உட்காந்துரும், நம்மளுக்கு லாபம் வரும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா லாபம் வராது, நஷ்டம் வந்துடும். இதை தடுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 100% இன்சூரன்ஸ், அது பார்த்திங்கன்னா லாஸே இல்லாத ஒரு இது பார்த்திங்கன்னா வர்றதுக்காகவும் தான் இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே போல் எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நஷ்டம் வராது. பட் எனக்கு எந்த அளவுக்கு நஷ்டம் வரும், எந்த அளவுக்கு லாபம் வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கும் தெரியல. ஏன்னா போடுறதால எனக்கு தெரியல. இது நம்ம ஓட்டத்தை வச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்பில் 4 ஆப் வச்சிங்கன்னா 2000 ரூபா. அந்த 2000 ரூபா பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 4 ஆப்புமே பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணுற ஆப்பாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா சேம் டேவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். நான் இப்போ இன்றைக்கி எடுத்துட்டீங்க, இன்றைக்கி 2000 ரூபா முதலீடு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா, என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா வீடியோ சைடில் ஷோ ஆகும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணிட்டு உங்களுக்கான பார்த்திங்கன்னா அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங்கிறதால குறிப்பிட்ட ஒவ்வொரு நாளைக்கும் சில புக்கிங்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிற மாதிரி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 5 பேர் மட்டும். போக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சக்திக்கு ஏற்ற போல் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு 5 பேர், ஒரு நாளைக்கு 5 பேர் தான் பார்த்திங்கன்னா அந்த நம்ம இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தரோம். அதுக்கு மேற்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிடையாது. அடுத்த நாள் தான். சரி, இப்போ 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் 4 ஆப்பில். இப்போ 4 ஆப்பில் உதாரணத்துக்கு 2 ஆப் போயிடுச்சு. 2 ஆப்பில் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு 1000 ரூபா வந்துருச்சு. மீதி 1000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பணத்தை பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இதுதான் அந்த 100% இன்சூரன்ஸ். நீங்கள் என்ன 2000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க, உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா லாபம் வந்துருச்சு. மீதி 1000 ரூபாய்க்கு ஆப் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. 4 ஆப்பும் க்ளோஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை, நஷ்டத்தில். நான் 1000 ரூபா உங்களுக்கு நஷ்டமாயிருச்சு. அப்படின்ற பட்சத்தில் இதை பார்த்திங்கன்னா நான் சரி கட்டுருவேன். 1000 ரூபா பார்த்திங்கன்னா என் சைடுலேருந்து என்னுடைய கை காசை உங்களுக்கு தருவேன். இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரையும் இதை ட்ரை பண்ண பாருங்கள். நம்ம அந்த நிபந்தனை அது என்னென்னா, 1 அந்த 4 ஆப்புமே பார்த்திங்கன்னா சேம் டேவே போட்டாகணும். சரிங்களா? 2 அந்த 4 ஆப்போ 5 ஆப்போ அதை பார்த்திங்கன்னா சூஸ் நான் தான் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 3
ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வித்ட்ரா எடுக்கும் பொழுது அந்த வித்ட்ராவோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுக்கணும். அதை நீங்கள் தான் சேமித்து வச்சுக்கணும். ஒரு வேளை க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் தான் ப்ரோ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அனுப்பிச்சிட்டேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சேன் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம எக்கச்சக்க ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்கிறோம். நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசுன்றதால நிறைய டேட்டாஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து டேட்டா கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் என்கிட்ட அந்த டேட்டா எதுவுமே இருக்காது. நீங்கள் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பில் போடுறீங்க. ஒரு ஆப்பில் இதில் 2 வித்ரா, அதில் 4 வித்ரா, அதில் 3 வித்ரா, அதில் வித்ரா 1500 வந்துருச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ப்ரோ இதை பார்த்துங்க தான் ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த ஆப்பில் இவ்வளோ வந்திருக்குது. எனக்கு கூட்டி பார்த்தா 1500 வருது. எனக்கு லாஸ் ஆயிடுச்சு 500. நான் 500 கொடுத்துருவேன். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இதை பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா 3வது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து எனக்கு அனுப்பணும். 4வது வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டில் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைடு போனஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நிறைய ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் போனஸ் கொடுத்துட்ருக்கோம், கம்பெனி சைடும் போனஸ் வந்துட்டுருக்குது. ஆனால் இந்த கான்செப்டை பொறுத்த முட்டில் கம்பெனி சைடு போனஸ் எவ்வளோ உண்டோ அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். பட் என் சைடுன்னு போனஸ் வராது. ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு தர வேண்டிய தொகை, அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆப்பில் லாபம் வருதுன்னா அது இந்த வகையில் தான் எனக்கு வரும். நஷ்டம் ஆகுதுன்னா என் கை காசை கொடுக்க வேண்டியிருக்கும். லாபம் வந்து எனக்கு இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வரும். என் சைடு போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்லையுமே நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த கான்செப்ட் வேணான்ற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 ஆப் கொடுப்பா, எனக்கு இன்சூரன்ஸ் வேணாம், அதே போல் சூஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொடுப்பேன். அதுக்கு வந்து என் சைடு போனஸ் இன்சூரன்ஸ் வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா என் சைடு போனஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள். பட் இன்சூரன்ஸ் வேணும், நான் 2000 முதலீடு பண்ணுறேன், எனக்கு 2000 திரும்ப வந்து ஆகணும் அப்படின்ற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் இருக்கக்கூடாது. எனக்கு 3000 வந்தாலும் பரவாயில்ல, 3500 வந்தாலும் பரவாயில்ல, 4000 வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லாஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைடு எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் கம்பெனி சைடு போனஸ் இருக்குதோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். பட் என் சைடு போனஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அப்ளிகேஷன்லேயும் வராது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனை. இது போக போக மாறவும் செய்யலாம். சரிங்களா? 1 சேம் டே ரீசார்ஜ் பண்ணணும். 2 நான் சொல்கிற அப்ளிகேஷன் தான் போடணும். 3 ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். 4 போனஸ் கிடையாது. இவ்வளோ தான். கம்பெனி சைடு போனஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து அதை மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிக்கணும். இவ்வளோ தான் வேலை. இந்த சின்ன ப்ராசஸ் உங்களுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா போனஸ் என் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சைட்லேருந்து வரும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா எல்லாத்துலேயுமே இப்போ இல்லை ப்ரோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 5000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 2000 சொன்னேன் இல்லையா? இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குறத நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் 5000 இன்வெஸ்ட் பண்ணுறேன், 4 ஆப்பில் 20000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு வேளை லாஸ் ஆச்சுன்னா தருவீங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பிளான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறது. சின்ன பிளான், அந்த சின்ன பிளான் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுறது. நீங்கள் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 ஆப் போட்டுங்க, ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் 4 ஆப் போட்டுங்க. எப்போ போட்டாலும் இன்சூரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த 4 ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 0 லாஸ். சரிங்களா? 0 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். முதலீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறதுல ₹1 கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸே கிடையாது. 100% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். போட்ட முதல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்காகவும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஆப் லிஸ்ட் வச்சுருக்கோம். இதில் பார்க்கலாம். இவ்வளோ ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி ரன்னிங்கில் இருக்குது. இவ்வளோ ஆப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி சைடு போனஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கோம், நம்ம சைடு போனஸும் கொடுத்துட்ருக்கோம். கம்பெனி சைடு போனஸ், நம்ம சைடு போனஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கம்பெனி சைடு போனஸ், நம்ம சைடு போனஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வச்சுருப்பேன். கம்பெனி சைடு போனஸ் இல்லாத ஆப்லேயும் என் சைடு போனஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? இந்த மாடல் ஆப்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம், 0 லாஸில் கொண்டு போக போகிறோம். இந்த ஆப்புக்கு, அதாவது இந்த வீடியோவுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆதரவு கொடுக்குற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றி. இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்த நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்றி. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே போல் வீடியோ சைடில் நம்ம நம்பர் இருக்கும். கன்ஃபார்மாக ரீசார்ஜ் பண்ணுற ஐடியா இருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதே போல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எடுத்தவொடனே வீடியோ பார்த்தவொடனே ரீசார்ஜ் பண்ணிடணும், காசை கொடுத்துடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. தொடர்ந்து வரக்கூடிய எதுவும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரே ஒரு ஆப்பில் ஜாயின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம், ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த இன்சூரன்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறேன் அப்படின்னாலும் உங்கள் சாய்ஸ் தான், தாராளமாக வரலாம்.
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாய்ஸ் தான். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். அதுவும் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு அதாவது பார்த்திங்கன்னா லாபத்தை கூட்டுறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது. என்னென்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இப்போ 2000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க் ஃப்ரீ, அதாவது பார்த்திங்கன்னா 100% இன்சூரன்ஸ் வந்துடுது உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாபம் சம்பாதிச்சிக்கிறீங்க போகிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முடிஞ்சிடும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணால் அதை உங்களால் நீங்கள் இந்த 100% போனஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியாது. லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, லாபம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு இதே கான்செப்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லியோ இதே கான்செப்டில் அவங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அவங்க என்ன காண்டாக்ட் பண்ண வேணாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதிலாக காண்டாக்ட் பண்ணலாம். என்ன காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இதே கான்செப்டில் போடணும் ப்ரோ, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஆப்ஸை சொல்லுங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசார்ஜும் பண்ணி தருவேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா, அதாவது 4 அப்ளிகேஷன் போடுறேன்னா உதாரணத்துக்கு ஒரு அதாவது 1500 to 2500 போடுறோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 100% இன்சூரன்ஸும் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அவங்களே டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் போகும். அதாவது இந்த இன்சூரன்ஸ் போகும், ப்ளஸ் போனஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் மட்டும் போகும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எனக்கு ரெஃபர் பண்ணி விடுற பட்சத்தில் உங்கள் டீம் மெம்பர்ஸோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ இல்லை ரிலேஷனோ யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 4 ஆப் போடணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வாங்கி நீங்கள் எனக்கு அனுப்பலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான போனஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எத்தனை வாட்டி அந்த அமௌண்ட்டு இந்த 2000 to 2500 இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டு எத்தனை வாட்டி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அத்தனை வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ நானே இன்வைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களுடைய சொந்த சாய்ஸ். நன்றி.